ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா குக்கிங் ஜோன்னு அதாவது நீங்கள் ஸ்டவ் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்லேயோ அல்லது வந்து ஸ்கொயர் ஷேப்லேயோ இருக்கும். அதில் குக்கிங் ஜோன்னு சொல்லிட்டு ரவுண்டாக மார்க் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. சரியா? ஸோ அதுதான் அந்த குக்கிங் ஜோனை மேலே இருக்கிறத வச்சுக்கும். அதுக்கு இன்சைடில் என்ன இருக்கும் அப்படின்னா காப்பர் காயில் வந்து இன்சுலேட்டட் காப்பர் காயில் வந்து ரொம்ப நெருக்கமாக அப்படி சுற்றிருப்பாங்க. சரியா? இதுதான் சென்டர் பாயிண்ட்னா இது சுற்றி என்ன இருக்குன்னா இன்சுலேட்டர் காப்பர் காயில் சுற்றி இருக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இப்போது இந்த குக்கிங் ஜோன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப லைட் தின் மெட்டலாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ஒரு குக்கிங் பேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கிங் பேன் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். சரியா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுறோம். சரியா? இப்போ அந்த பாத்திரத்தை வச்சுறோம். இப்போ என்ன நடக்குதுன்னா நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காயிலில் என்ன ஆகும்? கரண்ட் பாஸ் ஆகுது. ஓகே, இது வந்து எப்படிப்பட்ட கரண்ட்டு? ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுனால ஏற்படுத்தப்பட்ட ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 1 அகெயின் 0 -1 0. ஸோ சைன் கர்வ் பார்த்துப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இருக்கும். சரிங்களா? அதோட வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரே மாதிரியாக இருக்காது. ஓகே, அப்போ அந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து எப்போல்லாம் 0 ஆகுது திருப்பி 1 ஆகுது இப்படி மாற்றி மாற்றி வரும்போது இங்கே ஒரு ஃப்ளக்சுவேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும். அதாவது நிரந்தரமான மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது, மாறி மாறி வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? நம்ம ஏன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை தான் நம்ம வந்து அதாவது சூட்டபிள் மெட்டீரியல்ஸ்னு சொல்லியிருப்பாங்க புக்கில். ஏன் அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் பியூர் சாஃப்ட் அயன் மெட்டீரியல்னால் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சாஃப்ட் அயன் மெட்டீரியல் வச்சுட்டு நீங்கள் தண்ணியை ஊற்றி அதில் கையை வச்சிங்கன்னா உங்களுக்கு சாக்கடிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நிறைய கார்பன் கலந்து வந்து ஒன்றா பண்ணியிருக்குன்னா அதோட கண்டக்டிவிட்டி வந்து ரொம்ப போராக இருக்கும். ஸோ பெரிய கரண்ட் வந்து ஃப்ளோ எதுவும் இருக்காது. சரியா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே உருவாக்கக்கூடிய கரண்ட்டில், அதாவது எட்டி கரண்ட் வந்து என்னன்னா ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிளாக உருவாகும். ஸோ இந்த எட்டி கரண்ட் வந்து நார்மல் கரண்ட் மாதிரி ஃப்ளோ ஆகாமல் இங்கே என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரெட் கலரில் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரெட் கலர் எதை குறிக்குதுன்னா அந்த ஹீட்டிங் எனர்ஜியை குறிக்குது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது கிட்டத்தட்ட நம்மளுடைய ஸ்டவ், நார்மல் ஸ்டவ் பர்னர் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி நமக்கு இது செயல்பட ஆரம்பிச்சிருது. சரிங்களா? நார்மல் ஸ்டவ் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நார்மல் ஸ்டவ் வந்து கீழே வந்து பர்னர் இருக்கும். இந்த பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பர்னரில் எப்படி ஹீட் நமக்கு கிடைக்குமோ அதே மாதிரி எட்டி கரண்ட் மூலமாக இந்த காயில் என்ன பண்ணுதுன்னா கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்படி தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய, ஸோ இந்த பாருங்கள், ஸோ அதனால தான் காப்பர்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. காப்பரு, சாஃப்ட் அயன் கோர் மெட்டீரியல் இதெல்லாம் வைக்கக்கூடாது. இது வந்து நம்மளுடைய கரண்ட் ஹெர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சியை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி தான் இந்த கரண்ட் அதாவது கரண்ட் வந்து காயில் இருக்கணும். அப்படின்னா தான் இன்னும் நமக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமாக கிடச்சி சீக்கிரமே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்படி தான் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இது ஒர்க் ஆகுது. ஓகே.